ஐடி கார்டுல சாதி அடையாளமா? அமைச்சர் திரு செங்கோட்டையன் சொல்லும் அதிர்ச்சி தகவல். இதை பத்தி விரிவா பார்க்கலாம். நன்றி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதி. இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக வீதி வீதியா போயிருக்காரு. இந்த நிலையில தான் அவர் கொடுத்த பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இனிமேல் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடி கார்டில் சாதிய அடையாளம் குறிப்பிடப்படும் அப்படின்ற ஒரு தகவலை முன் வச்சிருக்காரு. இது மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் சூழலையும் சரி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பல வருடங்களா சாதி மதங்களை கடந்து வந்து இப்போ இந்த நிலைமையில இருக்கும். இப்போ சாதிய அடையாளத்தை குறிப்பிடப்பட்ட ஒரு ஐடி கார்டு ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்கப்படும்னு அமைச்சர் திரு செங்கோட்டையன் சொன்ன தகவல் மக்கள் மத்தியில மிகப்பெரிய சர்ச்சைகள் ஏற்படுத்தி இருக்கு. அந்த பிரஸ் மீட்ல பிறப்பு சான்றிதழ்ல வாரிசு சான்றிதழ்லாம் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் ரொம்பவே சின்னதா இருக்கு. அதை ரீட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால அதை மாற்றுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிறப்பு சான்றிதழ், முதியோர் உதவி பணம், விதவை உதவி பணம், ஜாதி சான்றிதழ், இது எல்லாமே ரொம்பவே தெளிவான முறையிலும் எல்லாருமே படிக்கக்கூடிய முறையிலும் மாற்றுறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஆன்லைன்லேயே கிடைக்கிறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய அட்ரஸ் என்ன, அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, அவங்களுடைய பசங்கள் என்ன படிக்கிறாங்க அப்படின்றது வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே ஆன்லைன்லேயே கிடைக்கிற மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து அவர் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் பசங்களுக்குலாம் ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதி சான்றிதழ் வாங்கணுன்றதுனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடென்டி கார்டு, அதாவது ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடி கார்டில் அந்த பசங்களோட பேர், முகவரி, பிளட் குரூப்பு, மொபைல் நம்பர், அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ஜாதி அப்படின்ற எல்லாத்தையுமே உள்ளிட்ட ஒரு ஐடி கார்டு வழங்கப்படும் பசங்களுக்கு அப்படின்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது முதல் கட்டமாக 10th and 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம்தான் இப்போ மக்கள் மத்தியிலையும் அரசியல் சூழல்லையும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஜாதியை வச்சு எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜாதிய அடையாளத்தை உள்ளிட்ட ஒரு ஐடி கார்டை நீங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் பல தரப்புல இருந்து எழுப்பிட்டு வராங்க. இது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகவும் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடி கார்டில் ஜாதிய அடையாளத்தை குறிப்பிட்டது கரெக்டு தானா? அப்படி குறிப்பிட்டா அது எந்த விதத்தில் நன்மையை கொடுக்கும், அதே நேரத்தில் எந்த விதத்தில் அது தீமையை அளிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல அரசியல் ரீதியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.